ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாலா கணக்கு ஸ்கில்லா. இன்னைக்கு க்யூட்டாக சூப்பராக அழகாக ஒரு க்ரியேட்டிவான ஆர்ட்டை பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன க்ரியேட்டிவான ஆர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிஸ்கட் பேப்பர்ஸ் அண்ட் தென் பிளாஸ்டிக் பிஸ்கட் பேப்பர்ஸ், லேஸ் பேப்பர்ஸ் அண்ட் தென் அந்த மாதிரி டோஸ்ட் பேப்பர் அந்த இதிலலாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி பேப்பர் உள் சைடில் வந்துட்டு இன்னரில் வந்துட்டு நம்மளுக்கு சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து சூப்பராக ஒரு ஆர்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு துட்டும் கிடையாது, அதனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் உண்டு, அதனால தான். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட்டும் பண்ணி இது நல்லாயிருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இப்படி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை ஹாஃபாக அதை மடிச்சுட்டு இன்னும் ஒரு திரும்ப ஒருக்க மடிக்கணும். மடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை எடுத்துக்கணும். அந்த பேப்பரை வச்சு தான் நம்ம இப்போது பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இந்த பேப்பரை நம்ம மடிச்சுக்கிட்டாச்சு. இந்த சின்ன சைஸை நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து பேப்பர் ரோல் நம்ம வந்து மடிக்க போகிறோம். ஸோ பேப்பர் ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடணும். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் இந்த பேப்பர் ரோல் மாதிரியே நிறைய பேப்பர் ரோல்ஸ் நான் ஆல்ரெடி செஞ்சு எடுத்திருக்கேன். அந்த பேப்பர் ரோல்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம பேப்பர் ரோல்ஸை வந்துட்டு நீட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டாச்சு. ஒட்டிட்டதுக்கப்புறம் பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணி ஒரு சைஸ்க்கு எடுத்துக்கணும். வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணுறது இந்த நிறைய பேப்பர் ரோல்ஸ் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். 22 பேப்பர் ரோல்ஸ் எடுத்திருக்கேன். இது 24 சென்டிமீட்டர் சைஸில் 2, அப்படியே 2 சென்டிமீட்டர் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 24 சென்டிமீட்டர் ஒரு 2 பேப்பர் ரோல்ஸ் எடுத்தோம்னா அடுத்தது வந்து 20, அடுத்தது வந்து 18, அந்த மாதிரி நம்ம வந்து சைஸ் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். மொத்தம் 22 பேப்பர் ரோல்ஸ் நான் எடுத்திருக்கேன். ரெண்டு பேப்பர் ரோல்ஸ் வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். ஒரு சைஸுக்கு 2 பேப்பர் ரோல். ஸோ 24 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் 2 பேப்பர் ரோல், அப்புறம் 22 அப்படின்னா 2 பேப்பர் ரோல், அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரே சைஸை அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஆப்போசிட் ஒட்டிகிட்டே வரணும். ஸோ ஒரே ஃபேஸுக்கு அது வந்து ஒட்டிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு பேப்பர் ரோலில் விட்டுறோம். நம்ம எங்கே பண்ணுறோன்னு பார்க்கிங்களா, இப்போ இது எங்கே வைக்கிறனோ அதோட ஆப்போசிட் சைட்லேயே தான் அதை வைக்கணும் நம்ம. அப்போ தான் அது நீட்டாக நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அத்தனை பேப்பர் ரோல்ஸையும் நீட்டாக ஒட்டி எடுத்துக்கிறோம். பாருங்கள், நம்ம ஒட்டியாச்சு. பேப்பர் ரோல்ஸை நம்ம அழகாக ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து நம்மளோட பிஸ்கட் பேப்பர், லேஸ் பேப்பர் அதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான வேலைகளை பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா பேப்பர் ரோல்ஸையும் நம்ம ஒட்டிட்டோமா? ஓகே, வெரி குட், அழகாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம நீட்டாக ஒட்டிடுறோம். ஒட்டினதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாம் ஒட்டிட்டோம். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்படி ஒரு பேப்பர் A4 சைஸ் பேப்பர், கிராஃப்ட் பேப்பர் பிங்க் கலர் எடுத்துட்டேன். அதை வந்து ஒரு சைஸ் நான் அப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன், ரவுண்ட் சைஸில். அதை வந்து நான் இப்போ பாருங்கள் அழகாக ஒரு பெட்டல் ஷேப்பில் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி அழகாக எடுத்தாச்சு. இதை மாதிரியே மற்ற 3 பேப்பரையும் எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி நீட்டாக எடுத்ததுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரில் ஒரு பெட்டல் மட்டும் தனியாக கட் பண்ணிடுறேன். அடுத்த பேப்பரில் 2 பெட்டல் அண்ட் அடுத்த பேப்பரில் 3 பெட்டல் இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி லைட்டாக நம்ம பேப்பர்ஸை வந்து வளைச்சி விட்டுக்கணும். வளைச்சி விட்டோம்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அழகாக பூ மாதிரி கிடைக்கும். நம்ம ஃபைனலாக இதை எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கணும். ஒட்டி எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். ஃபைனலாக நம்ம இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு சின்ன பேப்பர் வந்து பிங்க் கலர் பேப்பரையே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சுட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மேலே வச்சுட்டு பூ மாதிரியே நம்ம ஒட்டி எடுத்துட போகிறோம். பாருங்கள், நான் அந்த பேப்பர் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கம் அப்ளை பண்ணியாச்சு, அந்த பேப்பரில் ஒட்டிட்டேன். இப்படி வரிசையாக எல்லா பேப்பர்ஸையுமே அதில் வந்துட்டு நம்ம ஒட்டிடணும். அப்போ அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் வரும். எல்லாத்தையும் நீட்டாக நம்ம ஒட்டி எடுத்துடுறோம். எவ்வளோ அழகான ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, ரியாலிஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை நம்ம வளைச்சி விட போய் தான் இப்படி இருக்குது. ஸோ நீங்களும் பேப்பர் பண்ணால் மட்டும் போதாது. அப்புறம் நம்ம இப்படி பிஸ்கட் பேப்பர் எடுத்துக்கிறோம். பிஸ்கட் பேப்பர், லேஸ் பேப்பர், டோஸ்ட் பேப்பர், இந்த மாதிரி எந்த பேப்பர்னாலும் எடுத்துகிட்டு அதோடைய உள் சைட் பார்த்தோம்னா இப்படி சில்வர் கலர் இருக்கும். நான் 15x4 சென்டிமீட்டர் அது கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேப்பரை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை நம்ம நீட்டாக இப்படி மடிச்சுட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அழகாக அது ஃப்ரில் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை நம்ம இப்படி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம ஒட்டி எடுத்துட்டோம்னா இப்படி அழகான ஒரு ஃப்ளவர் கிடைக்கும்.
ஸோ சூப்பராக இருக்குது இல்லையா? நான் இப்போ பேப்பர் டேப்பை ஃபைனலாக ஒட்டியிருக்கேன். நான் ஃபெவிகால் அந்த மாதிரி எப்போதும் அப்ளை பண்ணல. இதை வந்து அழகாக மடக்கியாச்சு. இதை வந்து 15x5 சென்டிமீட்டர் எடுத்திருந்தேன். இதை வந்து இப்படி நடுவில் நம்ம இப்படி ஒரு ட்வைனை வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு பக்கமும் அந்த லாஸ்ட்டையும் இந்த லாஸ்ட்டையும் நம்ம ஃபைனலாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி இல்லைன்னா நம்ம க்ளூ ஸ்டிக் கூட வச்சு அப்ளை பண்ணி அதை வந்து நம்ம ஒட்டி எடுத்துடுறோம். பாருங்கள், அழகான ஃப்ளவர் மேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். 2 மாதிரியும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டுங்க. இல்லை உங்களுக்கு அது ஒட்டலை அப்படின்னா க்ளூ ஸ்டிக் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டுங்க. ஃபுல்லாக நம்ம வந்து இந்த நடுவில் ரோஸ் ஃப்ளவர் வச்சுருக்கோம். அதை சுற்றி இந்த மாதிரி சில்வர் ஃப்ளவர்ஸை வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் ஒட்டி எடுக்கிறோம். ஸோ ரொம்ப அழகாக நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒட்டி எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் கலர் ஸ்டிக்ஸ் வந்து ரோல்ஸ் ஒட்டியிருக்கோம் இல்லையா? அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் வச்சு அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒட்டிடுறோம். ஃப்ரில் மாதிரி ப்ரில் மாதிரி பண்ணுறோம் இல்லையா? அதை வந்து ஒட்டி எடுத்துடுறோம். ஸோ ரொம்ப அழகாக நம்ம மேக் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் கூட கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். நம்ம பிஸ்கட் பேப்பர்ஸ்லாம் நிறைய வாங்குவோம். அது உள்ள சில்வர் கலர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக தூர போட்டுறாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக அழகாக இருக்கும். வீட்டில் தொங்க விட்டோம்னா அப்படி பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளவர்? நம்ம பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இப்போ பின்னாடி வந்து நான் வந்து இந்த மாதிரி உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். அதை பின்னாடி ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஒட்டிட்டோம். அதை வீட்டில் தொங்கவும் விட்டாச்சு. இப்படி பார்க்கவே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கூட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகு, பிரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் கட்டாயம் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.